கனடாவில் இலங்கையை சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட பின்னணி குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொலையுடன் தொடர்புடைய 3 சிறுவர்கள் நீதிமன்றத்தில் தமது குற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். டொரண்டோவை மையப்படுத்தி 2024ஆம் ஆண்டின் கோடை காலத்தில் 3 பதின்ம வயது இளைஞர்கள் அந்த பகுதி முழுவதும் தொடர்ச்சியான துப்பாக்கி சூடுகளை நடத்தினர். ரிச்மண்ட் ஹில் மற்றும் ஸ்காப்ரோ உள்ளிட்ட இடங்களில் இந்த துப்பாக்கி சூடுகள் நடந்தன. இந்த தாக்குதல்களின் போது அவர்கள் தங்கள் கைத்தொலைபேசிகளில் காணொலிகளை பதிவு செய்து காணொலியை பதிவு செய் மற்றும் அந்த 3 கதவுகளை மட்டும் குறிவை போன்ற சொற்றொடர்களை பயன்படுத்தினர். இந்த துப்பாக்கிச் சூடுகள் பல வணிக நிறுவனங்களையும் பொது இடங்களையும் குறிவைத்தன. குறிவைக்கப்பட்ட இடங்களில் திரையரங்குகள், வாகன பழுதுபார்ப்பு நிலையங்கள், ஒரு வாகன இழுவை நிறுவனம், ஒரு உணவகம், ஒரு பாடசாலை மற்றும் ஒரு கஞ்சா விற்பனை நிலையம் ஆகியவை அடங்கும். இவற்றில் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்தில் யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இழுவை ட்ரக் ஓட்டுநர் சுலக்ஷன் செல்வசிங்கம் உயிரிழந்தார். 2024 ஜூலை 6ஆம் தேதியன்று சந்தேக நபர்கள் டொரண்டோவில் உள்ள கென்னடி காமன்ஸ் பிளாசா அருகே காரில் சென்று கொண்டிருந்த போது ஒரு எரிபொருள் நிலையத்தில் சுலக்ஷனின் வாகனத்தை கண்டு துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்றது. RR மற்றும் KA என அடையாளம் காணப்பட்ட அந்த சிறுவர்களில் 2 நீதிமன்றத்தில் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். அவர்கள் துப்பாக்கியை பொறுப்பற்ற முறையில் பயன்படுத்தியமை மற்றும் துப்பாக்கி சூடுகளுக்கு பின்னர் குற்றவாளிகளுக்கு உதவியமை ஆகிய குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளனர். சம்பவம் நடந்தபோது அவர்கள் 2க்கும் 15 வயது மட்டுமே ஆகும். அவர்கள் மீது இனி முதல் நிலை கொலை குற்றச்சாட்டுகள் இல்லை. AB என அடையாளம் காணப்பட்ட 3வது இளைஞனின் வழக்கு இன்னும் நீதிமன்ற விசாரணையில் உள்ளது. இந்த துப்பாக்கிச் சூடுகளை நடத்துவதற்காக அடையாளம் தெரியாத நபர்களால் இந்த இளைஞர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர். மேலும் குற்றத்தில் ஈடுபடுவதற்காக குறித்த இளைஞர்கள் திருடப்பட்ட வாகனத்தை பயன்படுத்தியமையும் தெரிய வந்துள்ளது.